third year, you guys proclaim the glory of this school. I take great pride and honor in inviting our chief guest, Dr. M.R. Venkatesh, to grace us with his words of wisdom. As we look forward to his illuminating insights, let's extend a warm welcome with a thunderous round of applause. Welcome, sir. Sri Madhavacharya, the moving spirit behind this school. Is it okay? Sri Madhavacharya, the moving spirit behind this school. Mr. Ranganathan, who is not only guarding Ranganathan himself, but also all of us, for whom we need to always acknowledge that the police is the most underrated services, but the most overstated in terms of what they do to us. Dignitaries on the dais, my fellow lawyer Prabhakaran, teachers, academicians, parents, children. எல்லோருக்கும் வணக்கம். தமிழில் பேசலான்னு தோணித்து. இங்கே ஒரு பள்ளிக்கு வந்து வருங்கால இந்தியா எப்படி இருக்குன்னு நம்மளால் உத்தேசிக்க முடியாது. இன்னைக்கு ஒரு இந்தியா ஒரு வல்லரசாக வந்து கொண்டிருக்கிறது. India is an emerging superpower. எந்த துறையில் எடுத்தாலும் இந்தியர்கள் இருக்கிறார்கள். அந்த துறையில் இருப்பது மட்டுமல்ல, அந்த துறையில் மிக சிறந்த பணியும் செய்து கொண்டிருக்கிறார்கள். பணி மட்டும் செய்வதில்லை, அகில உலகத்தையும் வென்று கொண்டிருக்கிறார்கள். இது ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி நானோ பிரபாகரனோ இல்லைன்னா ரங்கநாதன் அவர்களோ பள்ளியில் இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு சிந்தனையே வந்தது கிடையாது நம்மளுக்கு. இன்றைக்கு எந்த ஒரு துறை எடுத்தாலும் நம்மளால வெல்ல முடியும். நம்மளால இந்தியாவில் மட்டும் வென்றது இல்லை, வெளிநாட்டில் போய் வெல்ல முடியும். வெளிநாட்டில் மட்டும் வென்றுவதில்லை, வெளிநாட்டில் இருக்கும் சிறந்த அந்த துறையில் சிறந்த நபரை நம்மளால வெல்ல முடியும் என்ற ஒரு நம்பிக்கை வருகிறது. அந்த நம்பிக்கைக்கு காரணம் பல இருந்தாலும், நம்ம ஒரு 1000 வருஷத்துக்கு நம்மளோட கலாச்சாரத்திலேருந்து பின்தங்கி இருந்தாலும், ஒரு விஷயத்தில் நம்ம ரொம்பவும் கான்சென்ட்ரேட்டடாக ரொம்ப துல்லியமாக இருந்திருக்கிறோம் இந்த 1000 வருஷத்துலையும். அதுதான் கல்வி. இன்றைக்கு கல்வித்துறை என்றைக்கு நம்ம சீர்படுத்தி நம்ம ஒரு நிலைநாட்டினோமோ, அடுத்த கட்டப்படியாக நம்ம இந்தியர்கள் வெளிநாட்டில் இந்தியாவில் அனைத்து துறையிலும் வென்று கொண்டு இருக்கிறார்கள். நேத்தி நான் ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் செமினார் மும்பையில் பேசிக்கொண்டிருந்த போது பத்மவிபூஷன் ஸ்ரீ விஸ்வநாதன் ஆனந்த் அங்கே வந்திருந்தார். அவர் எப்படி இன்டர்நேஷனல் மாஸ்டர் ஆகி கிராண்ட் மாஸ்டர் ஆகி எப்படி வேர்ல்ட் சாம்பியனை 5 முறை வென்றிருக்கிற கதையை சொன்னார். அப்போது கேள்வி கேட்கப்பட்டது, உங்களுக்கு முன்னுதாரணம் யார் அப்படின்னு. இப்போ அவர் சொல்கிறார், எனக்கு யாருமே முன்னுதாரணம் இல்லை, ஆனால் நான் இன்றைக்கு பல பேருக்கு முன்னுதாரணமாக இருக்கிறேன். பிரகலானந்தா அதை போல பல பேர் வந்து விட்டார்கள். இன்றைக்கு இனிமேல் செஸ் என்றால் இந்தியா ஒரு வல்லரசாக வந்து விட்டது. அதே போல எல்லா துறையிலும் எடுத்துக்கலாம். கிரிக்கெட் எடுத்துட்டா ஒரு டெண்டுல்கர், கபில் தேவ், இவங்கெல்லாம் வந்ததுக்கு முன்னாடி நம்ம 1983ல் ஒரு வேர்ல்ட் கப் வின் பண்ணுவோமான்னு அதில் ஒரு மேட்சோ 2 மேட்சோ வின் பண்ணா பெரிய விஷயம் நினைச்சிட்டோம். ஆனால் இன்னைக்கு இந்தியா இல்லாமல் வேர்ல்ட் கிரிக்கெட் இல்லை. தோற்பது ஜெயிப்பது அது வேற விஷயம். இந்தியா டாமினேட்ஸ் வேர்ல்ட் கிரிக்கெட். இந்த மாதிரி அனைத்து துறையிலும் இந்தியா ஒரு வல்லரசாக வந்து கொண்டிருக்கிறது. அந்த வல்லரசாக வந்து கொண்டிருக்கிற தருணத்தில் நம்மளுக்கு அந்த கல்வி என்ற ஒரு அஸ்திவாரம், அந்த அஸ்திவாரத்துக்கு ரொம்ப முக்கியமானது அந்த 10 வயசு 12 வயசு 15 வயசுக்குள்ள இந்த ஆசான்கள்,
அந்த குழந்தைகளை பக்குவப்படுத்தி அனுப்புறது தான். காலேஜுக்கு போயிட்டாங்கன்னா ஒரு அளவுக்கு அவங்கள நம்ம ஒன்றும் பெருசாக கற்றுக் கொடுக்க முடியாது, அவங்களே கற்றுக்கணும். காலேஜ் மஸ்ட் பி லெஸ் ஆஃப் டீச்சிங், ஸ்கூல் மஸ்ட் பி மோர் ஆஃப் டீச்சிங். அதில் எனக்கு இந்த பள்ளியில் ரொம்ப பிடித்தது, பல வருஷமாக நான் மதவாச்சாரியார் சாரோட தொடர்பில் இருக்கேன். ரொம்ப பிடித்த விஷயம், இதுல வெறும் கல்வி மட்டும் போதிக்காமல், இல்லைன்னா வேத இதை பத்தி சொல்லிக் கொடுக்கறது மட்டும் இல்லாம, செஸ் மட்டும் சொல்லிக் கொடுக்காம, கராட்டே மட்டும் சொல்லிக் கொடுக்காம, பல துறையில வல்லுநர்களை இந்த வயசுலேயே இன்னைக்கு இந்த ஸ்கூல் உற்பத்தி செய்து கொண்டிருக்கிறது. அமேசிங். இந்த மாதிரி எந்த ஸ்கூலும் இருக்கா மாதிரி எனக்கு தெரியல. இட்ஸ் அ மாடல் பை இட் செல்ஃப். கொஞ்சம் ஜோரா கரகோஷம் கொடுக்கலாம் இதுக்கு, ஒன்றும் நான் தப்பா சொல்லிடல. இங்கே படித்து கொண்டு இருக்கும் ஒவ்வொரு மாணவர்களையும் பார்த்து இன்னும் சொல்ல போனால் எனக்கு கொஞ்சம் பொறாமையாக கூட இருக்கிறது. நானும் எனக்கு ஒரு சீட்டு போட்டு ஒரு அப்ளிகேஷன் போடலாம் போல எனக்கு ஒரு தோன்கிறது. யூ ஆர் ரிவைவிங் த சைல்ட் இன் மீ. அது ஒரு அற்புதமான ஒரு விஷயம். ஏன்னா சயின்ஸ் வித்தவுட் ரிலிஜியன் இஸ் பிளைண்ட், ரிலிஜியன் வித்தவுட் சயின்ஸ் இஸ் லேம். இந்த ரெண்டுத்தோட பிளெண்ட்ல தான் கரெக்டா ஓடும். பகுத்தறிவும் வேணும், ஆன்மீகமும் வேணும். ஆன்மீகம் இல்லாத பகுத்தறிவும் செல்லாது, பகுத்தறிவு இல்லாத ஆன்மீகமும் ரொம்ப தூரம் போகாது. இது ரெண்டுத்தையும் கற்றுக் கொடுக்கணும். அதாவது 1945 ஜூலை மாதம் அமெரிக்காவில் ஒரு நியூக்ளியர் பாம்பை முதல்ல டெஸ்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ஆகஸ்ட் மாதம் ஹிரோஷிமா நாகாசாக்கியில் போடுறாங்க. அந்த நியூக்ளியர் பாம்பை ஓப்பன்ஹைமர் என்றவர் டெஸ்ட் பண்ணுறாரு. டெஸ்ட் பண்ணிட்டு அவர்கிட்ட கேட்குறாங்க, அந்த ஒளி எப்படி இருந்தது அப்படின்ட்டு. அந்த ஒளியை அவர் வர்ணித்த விதம் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். சாப்டர் 11 ஆஃப் பகவத்கீதால கிருஷ்ணர் தன்னோட விஸ்வரூபத்தை காமிக்கிறார் அர்ஜுனுக்கு. அதுல ஒரு வார்த்தை இருக்கிறது, சகஸ்ர கோடி சூரிய சமர்பிரபா, 100 கோடி சூரியன் போல இருந்தார் கிருஷ்ணர். அந்த வார்த்தையை எடுத்து ஓப்பன்ஹைமர் நியூக்ளியர் பாம்புக்கு ஒரு உபமானமான வைக்கிறார். அவர் எந்த ரிலிஜியன்லையும் கோட் பண்ணல, எந்த ரிலிஜியஸ் டெக்ஸ்டும் கோட் பண்ணல. ஹி கோட்ஸ் ஒன்லி ஃப்ரம் பகவத்கீதா. நியூக்ளியர் பிசிக்ஸ்க்கும் பகவத்கீதாக்கும் என்ன சம்பந்தம்னு கேட்டீங்கன்னா இதுதான் சம்பந்தம். த அல்டிமேட் கட்டிங் எட்ஜ் ஆஃப் பிசிக்ஸ். இன்றைக்கு பியூர் பிசிக்ஸ்ல அல்டிமேட் ரிசர்ச் எங்க நடக்கிறது என்றால் சர்ன் என்ற ஒரு இன்ஸ்டிடியூட், அது சுவிட்சர்லாண்டில் இருக்கு. அந்த சுவிட்சர்லாண்டில் இருக்கிற அந்த சர்ன் இன்ஸ்டிடியூட்டோட அந்த பிரவேசிக்கிற இடத்துல அவங்க எந்த கடவுளையும் வைக்கல, நடராஜரை வைத்திருக்கிறார்கள். நடராஜரை வைத்திருக்கிறதுக்கு காரணம் they understand what is நடராஜா in physics. நடராஜர் நம்ம போய் கும்பிடுறது அது ஒரு பஞ்சபூத ஸ்தலத்துல ஒரு ஸ்தலம், அதுக்கு ஒரு இடம் இருக்கிறது. ஆனா அதுல ஒரு பிசிக்ஸ் இருக்கு. அந்த பிசிக்ஸை அந்த சர்ன்ல இருக்கிற அத்தனை பேரும் வணங்கிட்டு தான் போறாங்க நடராஜரை. நம்ம ஸ்கூல்ல இருந்து இந்த பக்குவப்படுத்தணும். ரிலீஜியன் என்பது வேறு, பிசிக்ஸ் மேத்தமேட்டிக்ஸ் என்பது வேறுன்றது கிடையாது. பிசிக்ஸ் இஸ் மேத்தமேட்டிக்ஸ், மேத்தமேட்டிக்ஸ் இஸ் ரிலீஜியன், ரிலீஜியன் இஸ் பிசிக்ஸ். இதை புரிந்து கொள்ளணும் ஒவ்வொருத்தரும். இந்த ஸ்கூல்ல ஐ திங்க் there is a definitive approach in integrating all subjects. டான்ஸுக்கு போனா டான்ஸ் மட்டும் இல்லை, டான்ஸும் இருக்கணும். அதே சமயத்தில் அந்த குழந்தைகளுக்கு மாடர்ன் கல்வியில் என்னெல்லாம் கற்றுக் கொடுக்கணுமோ அதையும் கற்றுக் கொடுக்கணும். இது ஒரு நிஜமாவே நான் சொல்றேன், இது this will be a model.
அண்ட் இந்த மாடலை வந்து நம்ம யாராவது ரொம்ப சீரியஸா மேப் பண்ணி இது சிபிஎஸ்சிக்கு we have to send it back so that this can be an exact implementation for the model new education policy. நியூ எஜுகேஷன் பாலிசியை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு இது ஒரு பெரிய மாடலாக இருக்கிறது. அதே மாதிரி நீங்க எடுத்துக்கங்க, நம்மளோட ஒவ்வொரு விஷயத்திலையும் ஒரு சாதாரணமா ஏதோ நம்ம சொல்றதெல்லாம் ஏதோ இந்த மாதிரி அந்த மாதிரி எல்லாம் வர்ணிக்கிறதுக்கு நம்மளால முடியவே முடியாது. நம்மளால ஒரு வர்ணனை செய்யணும்னா கூட ஒரு காஸ்மிக் இன்டர்கேலக்டிக் ஸ்பேஸ்ல தான் நம்மளால ஒரு சின்ன விஷயத்தை கூட சொல்ல முடியும். அவர் எக்ஸாம்பிள்ஸ் ஆர் ஆல்வேஸ் இன்டர்கேலக்டிக். உதாரணத்துக்கு சொல்றேன், தஞ்சாவூர் கோவில்ல, அது ஒரு பெரிய கோவில், ராஜராஜன் கட்டி இருக்கிற ஒரு, அதாவது இதே வந்து ஒரு லண்டன்லயோ யூரோப்லயோ இருந்ததுன்னா கிட்டத்தட்ட ஒரு 50 மில்லியன் டூரிஸ்ட் அந்த கோவிலுக்கே வருவாங்க வெளிநாட்டிலேருந்து. அதுல ஒரு வாட்டி நான் போயிருக்கச்ச ஒருத்தர் எனக்கு காமிச்சாரு. துவாரபாலகன் வந்து அந்த கோவில் வாசல்ல ஒரு 12-15 அடிக்கு இருக்கிறார். சாதாரண துவாரபாலகன் இல்ல அது. அவர் சொல்றாரு, உள்ள இருக்கிற கடவுள் he is huge. இந்த முத்திரையை காமிக்கிறார். அவரோட ரைட் ஹேண்ட் இஸ் ஆஃப் திஸ் முத்ரா, லெஃப்ட் ஹேண்ட் இஸ் ஆஃப் திஸ் முத்ரா. அவரே ஒரு 10-12 அடிக்கு இருக்கிறார். அடுத்தது அவரோட காலில் ஒரு பாம்பு சுத்தி கொண்டு இருக்கிறது. அந்த பாம்பு ஒரு யானையை விழுங்கி கொண்டு இருக்கிறது. அப்ப யோசிச்சு பாருங்க, அந்த பாம்பை யானையை விழுங்கி கொண்டு இருக்கிற பாம்பு எப்படி இருக்கும்? அந்த அந்த பாம்பு வெறும் கால் அளவுக்கு இருக்கிற பாம்பு எவ்வளவு பெருசா இருக்கும்? அந்த பாம்பை காலில் வைத்து அமுக்கிற ஒரு மனிதன் எவ்வளவு பெருசா இருப்பான்? அந்த மனிதன் உள்ள இருக்கிற சிவன் பெரிய கடவுள் என்று சொல்றான். அதுதான் பிரம்மாண்டத்தை எக்ஸ்பிளைன் பண்றோம். இன்னைக்கு நம்ம யூனிவர்ஸோட டைம், அதோட டைம் ஸ்கேல் எல்லாம் நம்ம கணக்கு போட்டுட்டு இருக்கோம். அந்த ஹபிள் அப்புறம் வேற எதெல்லாமோ போயிருக்கு ஸ்பேஸுக்கு, அவங்கெல்லாம் கணக்கு போட்டுட்டு இருக்காங்க. 4.5 பில்லியன் இயர்ஸ் பேக் இதுதான் நடந்திருக்கு. அந்த லைட்டு தான் இப்போ நம்மளுக்கு வருது, எட்ஜ் ஆஃப் ஸ்பேஸ்லேருந்து வருது. சில பேர் சொல்றாங்க இல்ல அது 13 பில்லியன் இயர்ஸ் அப்படின்லாம் கால்குலேட். 13 பில்லியன் இயர்ஸ்லாம் நம்மளால லைட் இயர்ஸ். இட்ஸ் நாட் 13 பில்லியன் இயர்ஸ், இட் இஸ் 13 பில்லியன் லைட் இயர்ஸ். இந்த வார்த்தைக்கெல்லாம் அகில கோட்டி பிரம்மாண்டம்னு சொல்லியிருக்கோம். அதாவது கோடி கோடி கணக்கான கேலக்சி, அதுல எவ்வளவோ ஸ்டார், அந்த ஸ்டார்ல எவ்வளவோ பிளானட்ஸ், அந்த பிளானட்ஸ்ல நம்ம இருக்கோம் அப்படின்ற ஒரு வர்ணனை நம்ம ஆட்கள் முன்னாடியே செஞ்சிருக்காங்க. ஸோ அந்த வர்ணனைக்கு ஒரு வார்த்தை அகில கோட்டி பிரம்மாண்டம். அந்த பிரம்மாண்ட நாயகனை தான் நம்ம கடவுள்னு சொல்லலாம், வேற யாரும் எப்படி ஒன்றா வச்சுக்கலாம். ஆனால் அந்த கடவுள் என்ற ஒரு ஸ்பிரிச்சுவல் ஃபீலிங் இல்லாமல் யாருமே முன் வந்ததில்லை. யாருமே இந்த ஸ்பிரிச்சுவல் ஃபீலிங் இல்லாமல் நோ சயின்டிஸ்ட் ஹஸ் எவர் பர்ஃபார்ம். Science has always taken religion by its hand. It may not call it by religion, it has always used various languages. And that is why I always tell my students, ஏன் என்ற கேள்வியை தைரியமா கேளுங்க. அதை உணரணும், அந்த பதிலை நீங்க உணரணும். அண்ட் ஏன் என்ற கேள்வி மட்டும் கேட்டு போக கூடாது, அதுக்கு பதிலும் நீங்களே தான் சொல்லணும்னு. I will encourage my students to ask why, but I will refuse to answer, because you will have to find the answer. And the responsibility வந்தாதான் ஒவ்வொரு மனிதனும் பரிபூர்ணத்துவம் அடையலாம். For instance, நியூட்டன் வந்து வைன்னு கேட்டுட்டு ஏன் ஆப்பிள் விழுறதுன்னு கேட்டுட்டு போயிருக்கலாம். But he took the responsibility to answer why it is falling. Hence there is a gravitational force ன்னு கண்டுபிடிச்சு அதுக்கப்புறம் பைனாமியல் தியரம், கால்குலஸ் அதெல்லாம் வருது. பட் அந்த why என்ற ஒரு கேள்வி அதை வந்து பேரண்ட்ஸாக இருக்கட்டும், டீச்சர்ஸாக இருக்கட்டும் என்கரேஜ் பண்ணணும். Student must be asked to bring out the most brilliant question. And we must always encourage students to ask the most brilliant question.
ஏன் இது இப்படி நடக்கிறது? அது ஸ்பிரிச்சுவலாக இருக்கலாம், சயின்ஸாக இருக்கலாம், மேத்தமெட்டிக்ஸாக இருக்கலாம். ஏன் அப்படின்னு அந்த கேள்வி இன்னைக்கு என்ன ஆகுதுன்னா, கம்முன்னு கடை கேள்வி கேட்காது. We are shutting off our children from asking questions. And they want to answer it in their own ways. And there are 100 people to give wrong answers. And only one person who can give the correct answer is the teacher. Today we are finding it difficult because children are also very intelligent. They are also getting so much of information and they are itching to ask so many questions. I only wish that Vagishan school must next step ask and award the best student who asks the most profound question. அதாவது பெஸ்ட் கொஸ்டின் கேட்ட மாணவனுக்கு I will sponsor 10,000 rupees every year. But the school will decide who has asked the best question. And I will put forth this 10,000 rupees in the name of my grandfather. Why do I say this? Inniki and the scientific temper is badly lacking in the society. Scientific temper must be there in our system. It is very sadly lacking. And if you see, all our rishis were scientists. And they asked the first question, why? உலகத்திலே நான் இன்னைக்குமே சொல்ல சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்ஸ்க்கு 6 கொஸ்டின் தான் இருக்கு. Who, when, where, what, how and why. இதுக்கு மேல 7வது கேள்வி என்று இல்லை. என்ன சார் இன்வெஸ்டிகேஷன்ல இவ்வளவு தானே சார்? உங்க போலீஸ் இன்வெஸ்டிகேஷன்ல who, when, where, what, how, why. இது என்ன மோட்டிவ்ல இருந்து அடிச்சு கான்ஸ்பிரசில ஆரம்பிச்சு எல்லாத்தையும் முடிச்சிடலாம். நாங்க அதுக்கு ஆமா we will only answer it in the court in a different way. Beyond this, the 7th question நானும் தேடிட்டு இருக்கேன். I am also asking what is the 7th question to be asked. So you will have to encourage students and let there be a competition. Let there be a complete freedom to ask any question. The best question must be given some money, and just as a token we will place it. Now I would again wish this school, its teachers, and most importantly the spirit behind the school, Chariyar sir, because he has been a great benefactor to me. Without his blessings, I would not have personally, I have been a biggest benefactor of his blessings. And I also wish that Srirangam, Trichy must, all the citizens of this wonderful city must get the blessings of this school, its teachers. Unfortunately, there is also one thing I will also point out. I will take the liberty of pointing out to our parents. இன்றைக்கு ஆசான்களை கிண்டல் செய்வது டிவி சீரியலிலும் சினிமாக்களிலும் ரொம்ப அதிகப்படுத்தி ரொம்ப கொச்சையாக காமிக்கப்படுகிறது. இது நீங்களும் சரி, இது சமுதாயத்தில் ஒவ்வொருத்தருக்கும் நீங்க எடுத்துக்க வேண்டிய ஒரு பொறுப்பு இது. Students must be told to respect teachers like God. மாதா பிதா குரு தெய்வம்னு சொல்லியிருக்கோம். மாதா பிதா தெய்வம்னு போயிருது. இன்னைக்கு குருவுக்கு அந்த ரெஸ்பெக்ட் கொடுக்க மாட்டேன்றோம். இன்னைக்கும் நான் என்னோட டீச்சர்ஸ், எனக்கு என்னோட ஒரு ஃப்ரெண்ட் இருக்கிறார், அவரும் ட்ரிச்சிக்காரர் தான். அவரோட டீச்சர் யாராவது ஃபோன் பண்ணா என்னைக்காவது ஃபோன் எடுக்கணும்னா கூட எழுந்து நின்றுட்டு தான் பேசுவார். ஏன்னா அந்த டீச்சருக்கு அந்த மரியாதை கொடுக்கணும் நம்ம. அது இன்னைக்கு சமுதாயத்தில் கொஞ்சம் குறையற மாதிரி எனக்கு தெரிகிறது. I place this responsibility on the parents that they must protest at every turn. that டீச்சர்கள் தான் ஒரு 15 வயசு வரைக்கும் ஒரு ஸ்டூடெண்ட் வந்து கடவுள், அந்த கடவுளோட பிரத்யட்சம் ஒரு டீச்சர். அந்த டீச்சரை நீங்க என்னைக்கு 15 வயசு 18 வயசு வரைக்கும் நீங்க கொச்சப்படுத்துகிறீர்களோ அன்னைக்கு அந்த ஸ்டூடெண்ட் 18 வயசு தாண்டிக்கிறதுக்கு அப்புறம் அவனுக்கு அந்த ஸ்பிரிச்சுவாலிட்டி போயிடும், அந்த ஒரு கல்ச்சர், அந்த சிவிலைசேஷனல் கனெக்ட் போயிடும். So please parents take this responsibility. And I also wish all of you
a very happy new year and thanks for this opportunity. Jai Shri Ram, Vande Bharat. Thank you, sir, for your valuable words.